ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு அன்னதான வீடியோ தானே. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சிக்கன் பாருங்க, சிக்கன் வாங்கியிருக்கேன். இதுல வந்து இன்னைக்கு நாங்க சமைச்சு இன்னைக்கு எங்க யாருக்கு சாப்பாடு கொடுக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோட்ல இருக்கிற நாய்களுக்கு தான் சாப்பாடு கொடுக்க போறோம். 5 கிலோ அரிசியில நாங்க இறைச்சி எல்லாம் எடுத்துருக்கோம். 3-3.5 கிலோ கிட்ட ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்துருக்கோம். உள்ளுக்கெல்லாம் நிறைய போட்டிருக்கு. இங்க பாருங்க, லெக் பீஸ் எல்லாம் சேர்த்து நல்லா நிறைய எல்லாம் போட்டிருக்கு. ஈரல்கள், நாத்துகள், இதுகள் எல்லாம் போட்டிருக்கு. எல்லாம் சூப்பரா சமைச்சு இன்றைய கொண்டு கொடுக்க போறோம். இது யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கனடாவில இருந்து ஒரு சகோதரி கொடுக்குறோம். அவட பிள்ளைக்கு வந்து பிறந்த நாள், அவட மகளுக்கு வந்து பிறந்த நாள். அவக்கு பேர் வந்து தன்வி. தன்வி என்று அந்த சின்ன குட்டிக்கு தான் பர்த்டே. அவ அது சார்பா தான் நான் இன்றைக்கு இப்படி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நான் கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் அந்த குட்டி பாப்பாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த சாப்பாடு கொடுத்த அந்த சகோதரிக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம். இப்ப நாங்க இனி கடகடன்னு எல்லாத்தையும் செஞ்சு, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் செய்யறேன். எனக்கு ஒரு அக்காட ஹெல்ப் இருக்கு, அவளோட சேர்ந்து தான் நானும் செய்ய போறேன். மிரக்கறி இதை மட்டும் சும்மா போட்டு செய்யறேன். அவக்கு தான் தெரியும், அவ வளர்க்குறா, 2 நாய்க்குட்டிகளை வளர்க்குறா. அப்ப அவக்கு தெரியும் எப்படி சமைக்கணும் என்ன மாதிரி என்று சொல்லி, அப்ப அவளோட சேர்ந்து மிரக்கறியில எல்லாம் போட்டு சூப்பரா சமைச்சு நாங்க இன்றைக்கு கொண்டு சாப்பாடு கொடுக்க போறோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து என்னோட பார்க்கலாம் எப்படி கொடுக்குறோம், என்ன நடக்குதுன்னு. ஆனா கடிக்குதோ இல்லையோ பயமா தான் இருக்கு. வாங்க பார்க்கலாமா? ஓகே, வாங்க கடை 2 சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே வாங்க, இங்க பாருங்க, இவையிலும் வந்துட்டீங்கன்னா தங்களுக்கு தரட்டாமண்டு. இவே டெய்லி வாராக்கலாம், டெய்லி நான் கொடுக்குறதா. இன்றைக்கு அவையில கொடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு தரேன்னா, ஆனா உங்களுக்கும் தருவேன் சமைச்சிட்டு. பாருங்க நிக்கிற வடிவ. வாங்க இப்ப தண்ணிய வைப்போம். இது கொஞ்சம் இறக்கி வைப்போமே. தண்ணி வச்சாச்சு, நீ அரிசியா போடணும். எனக்கு தெரியாத அக்கா சொல்லி தருவா, அது மாதிரி செய்வோம். வா பாருங்க, அடுத்த கோழி போடுறா. இனி மரக்கறி, போஞ்சி, வட்டக்காய். இது பிடிக்கவா? வட்டக்காய், இது உருளைக்கிழங்கு, அடுத்தது கேரட், லீட்ஸ், வெங்காயம், உள்ளி, இஞ்சி. எல்லா மிரகரையும் சேர்த்தாச்சு. இஞ்சி, உள்ளி, வெங்காயம், லீட்ஸ், கேரட், மற்றது என்னது போஞ்சி, வட்டக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்தாச்சு. சிக்கனோட, ப்ராய்லர் சிக்கனோட. இனி அடுத்து என்ன சேர்க்கலான்னு உங்களுக்கு காட்டுறேன்னா, இனி எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு, மஞ்சளும் உப்பும் போட போறா. மஞ்சள் தூள், உப்பு கூட போடக்கூடாதா? உப்பு, உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறா. அரிசி புறகா போடணும். கலந்து விட்டு அதில் மூடி விடும். மூடுங்க. இப்ப இது அவியாட்டுக்கும் உப்பு கூட சேர்க்க கூடாதா நாயலுக்கு சாப்பாடு போடையக்க, அதோட கணக்கா தான் போட்டிருக்கு. இப்ப நாங்க அரிசியை கழுவி எடுக்க போறோம். கீரி சம்பா எடுத்துருக்கிறோம், அரளிய கீரி சம்பா எடுத்துருக்கிறோம் 5 கிலோ. அப்ப அதெல்லாம் படியா கழுவி கொண்டு வரும். இனி பாப்போம், இனி அரிசி போடணுமே என்னக்கா. இனி அரிசி போட போறோம். இங்க பாருங்க, போடவா? நல்ல வாசமா இருக்கு. அந்த மரக்கறிகளோட சேர்ந்து சிக்கன் எல்லாம் சேர்ந்து அவியக்க நல்ல ஒரு வாசமா இருக்கு. உப்பு போடணுமா? நீ கொஞ்சம் போடுவோமா? என்ன வாரம் எடுத்துட்டு வா.
உப்பு போட போறோம். இனி கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு அதில் மூடி விடுவோம். இப்போ அவியட்டுக்கு நீ அவிஞ்சோட பார்ப்போம்பா. வாழையில வேண்டி இருக்கும் பாருங்க. நீ வாழையிலேயே வெட்ட போறோம். கணக்கு வெட்டி வெட்டி தான் கொண்டு கொடுக்க போறோம். எனக்கா இங்க பாருங்க சாப்பாடு அவியுது. இன்னும் கொஞ்சம் அவியணும். நல்ல ஒரு வாசம் வருது. இந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து இந்த கமண்டு வாசம் வருது. மரக்கறி எல்லாம் சேர்ந்து இன்னொரு கொஞ்சம் அவியட்டுக்கு இப்படி வெட்டினா அவைக்கு அதுல போட்டு விடலாமா என்ன? வாழையில விருந்து இன்றைக்கு. இப்ப பாருங்க நல்லா அவிஞ்சு வந்துட்டு நாங்க நீ இறக்க போறோம். இறக்குதா நீ? சரியா பாத்தீங்களா? நல்லா அவிஞ்சிட்டு சோறெல்லாம் பாருங்க. இனி இறக்குவோமே. அந்த நீளத்து புடிங்க இருக்கு. இந்த பக்கம் முடியுங்க. அங்க அல்லத்து வாழையில எல்லாம் போட்டாச்சு. நாங்க சாப்பாடெல்லாம் நீ பக்கெட்ல போட போறோம். முதல் காகத்துக்கு கொஞ்சம் வைப்ப வேண்டாவே ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கணும். அப்ப அவைகளுக்கும் கொஞ்சம் வச்சா சாப்பிடுவீங்க எனக்கா. அந்த வாழையில வாங்க. அவேண்ட இடம் அது அங்க வச்சுதான் வருவீங்க ஓடி. இந்த பாருங்கவா இந்த இதுல வச்சுதான் வருவீங்க. கா கா பா வருவீங்க. இல்ல இல்ல விழாது விழுந்து இல்ல இல்ல இந்த வருவீங்க. நாங்க அதுக்குள்ள பக்கெட்ல போடுவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு கொண்டு போறோம். இதுலயும் போட போறோம். பாப்பம் காணுமாண்டு காணாடிக்கு நொண்டு. நல்லா அவிஞ்சிருக்கு. நான் சோறெல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. சாப்பிடு சாப்பிடு. ஒரு ஆளா வாரிங்க. அவர் சாப்பிட்டு போயிடுறாரு. சாப்பிடு. அதான் நல்ல ஒரு ஒற்றுமை தெரியுமா நண்பர்களே. மகன் ஒரு ஆள் சாப்பிட்டு முடியாக்கா அப்படியே கூப்பிடும் மற்றது. சாப்பிடு. நாங்க இதுக்கு தண்ணி ஊத்தி வச்சோம்னா அது ஊரும். நாங்க போயிட்டு வந்து ஒரு கரண்டி வைக்கணுமே போட்டு கொடுக்க சாப்பாடு. ரெண்டு கொண்டு போவோம். நீங்கள் நான் மாறி மாறி. நான் பாடுறது எனக்கு பயமாத்தான் இருக்கு. இதுக்கிட்ட அந்த ஊரட்டுக்கு நாங்க வந்து கழுவோம் என்ன. சாப்பாடு ரெடி போப்புறோம் கொடுக்கறதுக்கு. அங்க ஒரு ஆள் நிக்குது என்ன அதுல போட்டு வருவோம் என்ன. இதுல இருக்கட்டுக்கும். பா போடும். பா பா போட்டு போன போவாங்க. அதுக்கு பயம். பாருங்கக்கா நான் போடுற சரியாண்டு காணுமா போடவா? போதுமா?
இன்னொன்று நிற்கிது அவருக்கு அதில் போடணுமா பாங் மேந்திர பா பா இந்தா பா போடுங்க போடுங்கக்கா பா 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 பறக்குது இல்லை பா சாப்பிடு பா 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 சாப்பிடு அது பயத்துக்கு நாங்க போனோன்னு போகும் எதுல வைக்க பா அங்க புழுவத்துக்கு அங்கே ஒண்ணு நிக்குது இந்த பா பா குளம்படி தனக்கு வச்சது சாப்பிடாம ஓ எல்லாத்தையும் எனக்கு தர சொல்லி சாப்பிடு சாப்பிடு அங்க சாப்பிடு சண்டை தினத்தை பாத்தீங்களா மற்றாக்களை கொடுக்க எல்லாத்தையும் தான் எடுக்கிறாரு நல்ல இறைச்சி துண்டுகளா போட்டா என்ன குட்டி போ பால் கொடுக்குறதாக்கும் சாப்பிடு 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 இறைச்சி கோழி எல்லாம் வாழையிலேயே பிடிங்கிட்டாங்க சொன்னவாக்கா பா அங்க பின்னுக்கு ஒரு ஆள் நிக்கு அது வாழையிலேயே தருது இல்ல இந்த வாரினம் பா குடிக்குமா அதுக்கு போடுங்க நிக்கிறேன் சரியா அது வந்து சாப்பிடு சரி வராது அதுக்கு தனியா வைப்பேன் இந்தா இதுல வைக்க இங்க பா இந்த பூனையை கொஞ்சம் போடுவோமா இந்தா புஷ்
காலையில பா சாப்பிடு பா. அக்கா அந்த அன்னைக்கு பா வாகனங்கள் இன்னொரு கரண்டி போட்டு விடுங்க, பசி போல சரியா. சுடு பசி போட்டு நிக்குதா பா. இருக்கு போ. அது குட்டித்தாச்சு என் தள்ளின குட்டித்தாச்சு. குட்டி போட இருக்கு. பார்க்காத நீ இருக்கா இந்தாங்க. அது கடிக்குமா? இல்லதானே இருக்கு இருக்கு. போடுங்க போடுங்க போடு கொடுங்க. அங்க ஒரு குடுக்குற குட்டி போட்டிருக்கா. வா அந்த வருது வந்து சாப்பிடு வா. இல்ல இல்ல இந்தாங்க இந்தாங்க. எடு. கோழி கண்டிப்பா இங்க லெக் பீஸ் சாப்பிடுறோம். லெக் பீஸ் வந்திருக்கு அவருக்கு. அது கொண்டு போய்
என்ன இங்க லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட பறிக்கிறோடைய பாத்தீங்களா? Stop. கண் வருத்தம் போல. கால் எடுங்க. ஓ அதுக்கு இரும்பால அடிச்சிருக்கா அந்த பக்கம் அடிச்சு அதுக்கு அந்த சாப்பிட கஷ்டமா அப்படி அடிக்க கூடாது என்ன? ஓ யாரும் அந்த கண்ணோட சேர்த்து அடிச்சிருக்கா. ஓ சாப்பிடுது என்ன கண்ணோட சேர்த்து இந்த வாயோட இரும்பால அடிச்சு அதுக்கு காலு முடைச்சிருக்கு. அப்படி செய்யாதீங்க யாருமே, பாவம் தானே, வாய் பேசாது. போட்டாச்சா? இதுதான். சரி 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 சரி. அங்கே முடிஞ்சது என்ன பேந்தேன். இனி 6 மாசம் முடிச்சிருவாங்க. பெயிண்ட் வேலையில ஏற்கனவே செஞ்சுவாங்க கிறிஸ்மஸோட. ஓ ஓகே, எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.